வணக்கம். இன்னைக்கு நம்ம 2025ல் ஒரு காமெடி டிராமாவா வெளியான சுமோ இந்த படத்தை பற்றி பார்ப்போம். எஸ்பி கோஸ்மின் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார். இந்த படத்தினோட நடிகர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவா, அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா, பிரியா ஆனந்த், யோகி பாபு, விடிவி கணேசன் சொல்லிட்டு இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்ப்போம். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்கில் ஒரு காரில் போயிட்டுருப்பார் விடிவி கணேஷ். அப்போ வந்து போலீஸ் தடுத்து ட்ரிங்க் அண்ட் ட்ரைவான்னு பார்த்துருப்பாங்க. அது ட்ரிங்க் அடிச்சிருப்பாரு. உடனே டிக்கி ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டி எடுத்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இன்ஸ்பெக்டராக சதீஷ் இருப்பார். அவர்கிட்ட விடிவி கணேஷ் வந்து உட்காந்துக்கிட்டு பொட்டிக்குள்ள என்ன இருக்குதுன்னு கேட்பாரு. பொட்டி திறக்குன்னு சொன்னால் நான் ஒரு கதை சொல்லுவேன், அந்த கேளுங்கன்னு சொல்லிட்டு அந்த கதையை சொல்லுவார். அந்த கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடற்கரையில் ஒரு பெரிய ஒரு ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருப்பார் விடிவி கணேஷ். அவர்கிட்ட வேலை பார்க்குறவர் தான் சிவா. இப்போ வந்து சிவாவுக்கு வந்து ஒரு விஷயம் நடக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரை ஓரமாக ஒதுங்கின ஒரு பெரிய மனுஷன், அதாவது வந்து ஒரு திமிங்கல மாதிரி இருக்கிற ஒரு பெரிய மனுஷன் வந்து ஒரு கரையில் ஒதுங்கி படுத்திருப்பார். அவரை வந்து காப்பாற்றி கூட வச்சுக்குவார். கூட வச்ச உடனே அவர் என்ன ஏதுன்னு தெரியாமல் அவர் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பார் எனி டைமு. அதனால் விடிவி கணேசனுக்கு அந்த கேரக்டர் பிடிக்கிறதில்ல. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சதுக்கோசரம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் நடக்குது. அப்போ வந்து அவர் வந்து ஒரு ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர். அவர் வந்து மல்யுத்த வீரர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்ச உடனே ஜப்பான் நாட்டு கூட்டிகிட்டு போய் அந்த மல்யுத்த வீரரை அந்த நாட்டில் ஒப்படைச்சிட்டு இவங்க ரிட்டர்ன் வராங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினோட கதை. மொத்த கதையும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த படத்தினுடைய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, காட்சி அமைப்புகள் தான் எனக்கு வந்து திரைக்கதை வந்து அவ்வளோ சுறுசுறுப்பாக இல்லை அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து நம்மளுக்கு சிரிப்பே எந்த சீன்லையும் வரல. யோகி பாபு இருக்கிறாரு. யோகி பாபு என்ன காமெடி பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினை டாவ் அடிச்சிட்டு இருக்கிறாரு. நெல்கள் ரவி தான் அவருடைய அப்பா, ஹீரோயின் அப்பா. அவருக்கு சரக்கு வாங்கி கொடுத்துட்டு அவர் டாவ் அடிச்சிட்டு இருக்கிறார். அவர் தான் அவருடைய காமெடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விடிவி கணேசன் வந்து காமெடி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கொஞ்சம் நேரம் கடுப்பாத்துறாரு. அதுபோல் போலீஸ் ஸ்டேஷனில் கதை சொல்கிற சீனில் சதீஷ் எல்லாருமே காமெடி நடிகர்கள் இருந்து இந்த படத்தில் காமெடிக்கு பஞ்சம் தான், வேறு ஒன்றும் இல்லை. சிவாவுக்கே இந்த படத்தில் காமெடி அவ்வளோ சீனாக ஒர்க் ஆகலை. இந்த கேரக்டரும் சிவாவுக்கு நல்லா ஒர்க் ஆகலை. ஏன்னா சிவாவுடைய கேரக்டர் வந்து வேறு. தமிழ் படம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் இருக்கிற கேரக்டர் தான் அவர் கேரக்டர். இந்த மாதிரி மொக்க கேரக்டர் வந்து அவருக்கு ஒத்து வரல. இருந்தாலும் அந்த பெரிய ஆள் இருக்கிறவருக்கு இன்னும் நல்லது அழுத்தமான ஒரு சீனை கொடுத்துருக்கலாம். அவர் கிளைமேக்ஸில் பயன்படுத்துகிற மாதிரி ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்தே அவர் பயன்படுத்தியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் எல்லாம் ஓரளவுக்கு பார்த்துருக்கலாம். ஃபஸ்ட் ஹாப் ரொம்ப ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு. அது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, காட்சி அமைப்புகள் நகரவே இல்லை. ஒரே இடத்துல சுற்றிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுபோல் செகண்ட் ஹாப் கூட தேவலாம் தெப்பு தேறிட்டாங்க. இவங்க போய் அங்கே இறங்கி அந்த ஊரில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் பேசி ஜப்பானில் போய் அதெல்லாம் வந்து நம்பும்படியாக இல்லைனா கூட ஏதோ காட்சி அமைப்புகளுக்காக நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் இந்த படம் வந்து சிவாவுக்கு உண்டான படம் இது கிடையாது. கதை நல்லா இருந்துச்சு. கதைலாம் உண்மையிலே எந்த குறையும் கிடையாது. இந்த கதையை திரைக்கதையாக அமைச்ச விஷயத்தில் தான் இவங்க கோட்டை விட்டாங்க நான் நம்புகிறேன். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல பார்த்தாலும் இது வந்து ஒரு காமெடி அப்படிங்கிற ஒரு ஜர்னியே வரவே இல்லை. எந்த சீன்லேயுமே சிரிக்கக்கூடிய ஒரு விஷயமே வரலை. அப்படிங்கும்போது நம்ம எப்படி அந்த படத்தை வந்து நம்ம உட்காந்துட்டு பார்க்க முடியும்? ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜப்பான் ஆளை கூட்டிக்கிட்டு சிவா சுற்றுறது அது ஓரளவுக்கு இருக்குது. அதுபோல் காமெடி அப்படின்னு எடுத்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப சிரிச்சே ஆகணும் வலுக்கட்டாயமாக அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு நினச்சி பார்த்தா கூட இப்போ வந்து அந்த காமெடி சீன்லாம் ஞாபகமாக வரமாட்டேங்குது. இன்னொன்று என்னென்னா, ஹீரோயினி அவங்க வந்து எதுக்கு வர்றாங்க ஏன் வர்றாங்கன்னு தெரியல. ஆனால் மொத்தத்தில் ஹீரோ வந்து லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான் அவங்க கேரக்டர். வேறு எதுவுமே பேசுறதில்ல. இடைவேளை வரல ஹீரோ லவ் பண்ணுறாங்க. இடைவேளைக்கு மேலே ஜப்பான்லேருந்து வீடியோ கால் பேசுகிறாங்க, அவ்வளோதான் பிரியா ஆனந்தோட வேலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் ஒரு 2-3 கேரக்டர் இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறது, எல்லாம் ஹீரோ தான், எல்லாம் காமெடிகள் தான். ஆனால் படத்தில் தான் காமெடி இல்லையே, அப்புறம் நாம் என்ன பண்ண சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் ஆகிப்போச்சு கதை. சுமோ படம் வந்து ஒரு ஆவரேஜான படம் தான், ரொம்ப ஒன்றும் பிரமாதமான படம் இல்லை. உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டவங்க இந்த படத்தை போய் பாருங்கள். காமெடி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக இந்த படம். ஏன்னா குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் இந்த படம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸு இந்த வந்து குழந்தைங்க இந்த மல்யுத்த விளையாட்டு அதெல்லாம் ஓரளவுக்கு நீட்டாக எடுத்துருக்கிறாங்க. அதெல்லாம் குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் எடுத்துருக்கிறாங்க. இந்த படத்தை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க, அது நான் நம்புகிறேன். இந்த படம் வந்து குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் தான். ஒன்றும் ஆபாசம்லாம் அந்த படத்தில் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் நீங்கள் பாருங்கள். சிவா படம் எங்களுக்கு பிடிக்கும், அது லாஜிக்கே இல்லைனாலும் பரவாயில்ல, காமெடியே இல்லைனாலும் பரவாயில்ல, சிவா படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க கண்டிப்பாக போய் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ.